ஒரு பேர் தாங்க காளை. என்ன காளைனா சின்ன காளை. ஆமாம், நம்ம ஜல்லிக்கட்டில் பார்க்குறது பெரிய காளை, பிரியாணிக்குன்றது சின்ன காளை. ஆமாம், பார்த்துங்க ஆள். கடல் பக்கத்தில் இருக்கனால கரண்டி வந்து போட்டு விட்ற கரண்டி எவ்வளோ பெரிய கரண்டி பார்த்தீங்கன்னா வட்ட எவ்வளோ இருக்குது கரண்டி. அஸ்ஸலாமு அலைக்கும். திண்டுக்கல் ஏகே பிரியாணி மாஸ்டர் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நம்ம எங்கே போய்கிட்டோம்னா தொண்டிக்கு பக்கத்தில் பாசிப்பட்டினம் என்ற ஏரியாவில் தர்கா இருக்குது. ஆமாம், அந்த தர்காவுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் ஃபங்க்ஷனு, அதனால் வந்து நம்ம அங்கே போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகணும். தொண்டி போகிறதுக்காக தேவகோட்டைக்கிட்ட சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டிருக்கோம். மணி இப்போ 8:30 மணியாக இருக்குது. அதனால் சாப்பிட்றதுக்காக வண்டியாக நிப்பாட்டிருக்கோம். இதாருங்க, இப்போ நம்ம சாப்பிட போகிறனால ஆட்டுக்குட்டியே வண்டி வேணுக்குள்ளே ஏற்றி நிப்பாட்டிருக்கோம் பாருங்க. ஏன்னா நாய் எழுத்துட்டு போயிட்டு நம்ம வேணுக்குள்ளே ஏற்றி நிப்பாட்டி டோரை போட்டிருக்கோம். தொண்டி பைபாஸில் சாப்பிட்டோம். சாப்பிட்டு நானும் ராஜா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ராஜா சோகமாக இருக்கார். மணி 9 ஆச்சு. எப்போ போய் நம்ம ரெடி பண்ணுறதுன்னு சோகத்தில் இருந்தாப்ப. நம்ம இப்போ வந்து தொண்டிக்கு பக்கத்தில் பாசிப்பட்டினம் என்ற ஏரியாவுக்கு வந்துட்டோம். இதான் நம்ம வந்து வந்திருக்க தொழுகைப்பள்ளி. நம்ம இப்போ தள்ளியாசிருக்கு அப்படி பின்னாடி கடல். இந்த வருங்க கடலுக்கு பாருங்க, நம்ம கடல் பக்கத்தில் தான் தெரியுதுங்களா லைட்டு. இந்த செவத்தை தாண்டினாலே கடல். அருமையான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்ம இப்போ. வாங்க நாளைக்கு வெளிச்சத்தில் நம்ம இந்த ஏரியாவை பார்ப்போம். ஆடு அறுத்தாச்சுங்க, கறி வெட்டிக்கிட்டு இருக்கோம். கறி நம்ம இப்போ வெட்டிக்கிட்டு இருக்கோம். கத்தியை பார்த்தீங்களா, மீன் வெட்டுற கத்தி. இதுதான் மீன் இது மாதிரி இருக்கு பாருங்க. அண்ணே உள்ளூர்காரு. நம்ம ஒட்டக கழுவி எல்லாம் ஏற்றியாச்சு. புதினா 2 கட்டு, நெய் 3 கிலோ, ரீஃபண்ட் ஆயில் 5, தயிர் வந்து நம்மளுக்கு 3. நம்ம ராஜா தக்காளி வெட்டுறாரு பாருங்க. நைட்டு வெள்ளையமாக இருந்தார், இப்போ காலையில் ஆள் சேஞ்ச் ஆகிட்டார். இஞ்சி, பட்டை, கிராம்பு, பூண்டு. இப்போ நம்மளுக்கு என்னென்னா இதில் மிக்சியில் ஓடலை, அதனால் நமக்கு கட்டையை வச்சு குத்தணும். சின்ன வெங்காயத்தை குத்த முடியல, அதனால் இங்கே பக்கத்தில் கிரைண்டர் இருக்குது, கிரைண்டரில் கொடுத்து விட போயிருக்கோம். அது நீ ஓட்டி வரட்டும். நம்மளுக்கு மல்லி 2 கட்டு, நம்மளுக்கு முந்திரி பருப்பு 100, பச்சை மிளகாய் 200, மிளகாத்தூள் 1/2 கிலோ வந்திருக்கு. நம்ம அதில் 300 தான் போட போகிறோம். நம்மளுக்கு கடலுக்கு பக்கம் அதான் பக்கம் நம்ம கடல். அந்த வருங்க தெரியுதுங்க வருங்க, அதான் கடல். நம்ம நீ சாப்பாடு ஆகிட்டு நம்ம கடலுக்கு போகணும். அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பு கீழே ஒருத்தர் பீடியை பற்ற வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட தீப்பெட்டி இல்லைன்னு சொல்லி கறி வெட்டினவர் பீடியை பற்ற வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஆவியில் பாருங்கள், அவர் மூஞ்சி தெரியல. வெங்காயம், புதினா, எண்ணெய், நெய் வணங்கிட்டு இருக்கு பாருங்க. நம்ம இங்கே எடுத்து வச்ச மாதிரி தக்காளி, பூண்டு, தயிர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மல்லி, பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, சின்ன வெங்காயம் எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். மிளகாத்தூள் போட்டாச்சுங்க. இனி நம்ம வந்து என்ன செய்யலாம், கிண்டி விட்டு தக்காளி போட்டுக்கலாம். நம்மளுக்கு மிளகாத்தூள் வெங்காயம்லாம் பொன்னரம் மாறிச்சு. நீ நம்ம தக்காளி போடுங்க ராஜா. மலைச்சாரல் போல் தக்காளி இறக்கிட்டாரு. நம்ம இன்னைக்கு கிண்டி விட்டு அடுத்து கறி இறக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தக்காளி வணங்கணும். நீங்கள் கறி வெட்டியாச்சு. நம்ம கறி வெட்டி இப்போ கழுவி வச்சுருக்கோம். இனி அப்படியே நம்ம போட்டலாம். இப்போ நமக்கு கறி எவ்வளோ இருக்குன்னா 22 கிலோ கறி இருக்குது. நம்ம எப்போயும் 30 கிலோ அரிசிக்கு 30 கிலோ கறி போடுவோம். இங்கே ஒரு கடை நம்ம அறுத்தனால 22 கிலோ கறி. இந்த 22 கிலோ கறி அப்படியே நம்ம இறக்கிடலாம். மசாலானா ஒன்றும் சேஞ்சிங்கன்னா கிடையாது, அதே மசாலா தான் நம்ம போடுறோம். நம்ம அப்படியே இறக்கிடலாம்.
நம்ம சின்ன கலப்பாய் கறி கொட்டுறாரு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ நம்ம கறியை கிண்டி விட்டோம். இனி அடுத்து மசாலா இறக்கலாம். ராஜா மசாலா தூக்கிட்டு வராரு. நம்ம மசாலா போட்டாச்சு. நம்ம இனி பரப்பி விட்டு 1 கிலோ உப்பு இறக்கிடலாம். நம்ம இனி மசாலா அலசி நம்ம ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிலோ உப்பு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம மூடியை போட்டுக்கலாம். மூடியை போட்டாச்சு. இனி நம்ம அடுத்து கறி வேகட்டும். அடுத்து கிண்டிக்கலாம். இப்போ நம்ம கொதிச்சுட்டு அப்படியே ஒரு கிண்டிட்டோம். காற்று வந்து பயங்கரமாக அடிக்கிறதுனால நம்ம இந்த ஒரு மூடியை பூரா அண்டை கொடுத்து வச்சுருக்கோம். தால்ச்சாவுக்கு ஒரு மூடி, இங்கிட்ட ஒரு மூடி. ஏன்னா கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறனால நம்மளுக்கு காற்று பயங்கரமான காற்றாக இருக்குது. வருங்க எப்படி அடிக்க வருங்க. தெரியுங்களா? இதுதான் காற்று இல்லாத இடமா இருந்தால் சூப்பராக இருக்கும். காற்று அடிக்கிறனால கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் இதனால் என்னென்னா விறகு நிறையா செலவாகும். இப்போ நம்ம தொண்டி பாசிப்பட்டினத்துக்கிட்ட ஒரு தர்காவுக்கு கந்திரிக்கு வந்திருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவங்க கூப்பிட்டாங்க. அதனால் நம்ம அங்கே வந்திருக்கோம். வந்தனே பார்த்தீங்கன்னா கடல் பக்கத்தில் இருக்க தொண்டினாலே கடல்னு வாங்க. கடல் பக்கத்தில் இருக்கனால நம்மளுக்கு இருந்தால் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 500 மீட்டரில் கடல். ஆனால் இப்போ நம்ம வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்தால் கடலுக்கு போகலாம். இல்லாட்டி நம்ம அப்படியே பஸ் ஏறி ஊருக்கு போகணும். அதனால தான். ஏன்னா நல்ல ஏரியா, கிளைமேட்டாக அருமையான ஏரியா. நம்மளுக்கு கடல் பகுதியாக இருந்தாலும் தென்னை மரம் பாருங்க அப்படியே பச்சை பசேன்னு இருக்கு பாருங்கள். பள்ளியாசலுக்குள்ளே பாருங்க எவ்வளோ பெரிய ஆலமரம், அருமையாக இருக்குது. நம்மளுக்கு கறி இப்போ 60% வெந்துருச்சு. நம்ம இப்போ வந்து என்ன செய்யறோம்னா அரிசியை ஊற போட்டுடலாம். பாருங்க ஃபங்க்ஷனுக்கார தம்பி கிண்டுறாரு, கரண்டியை கிண்டுறாரு. இவங்க தான் இப்போ இங்கே வந்து தர்காவுக்கு வந்திருக்காங்க. மாஸ்டர் சையது மீரா. இப்போ நம்ம அரிசியை ஊற போகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டுருக்கோம். 2 கல்லி எடுக்கிறோம். 3ஆவது கல்லி தான் நம்ம ஊற போட போகிறோம். ராஜா பார்த்தீங்களா, நாங்கள் இன்றைக்கி லேடிஸை கூப்பிட்டு வரல. இன்றைக்கி நாங்கள் தான் லேடிஸு ஜென்ஸு 2மே நாங்கள் தான். எலுமிச்சம்பழம் ஊற்றுறாப்புல. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எலுமிச்சம்பழம் ஊற்றணும். இப்போ நம்ம உலக்கி தண்ணி ஊற்றணும். ராஜா தண்ணி ஊற்றுறாப்புல. ஒரு 2.5 குடம் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 குடம் ஊற்றிட்டாரு. அடுத்து 2ஆவது குடம் ஊற்றுவார். 2.5 குடம் தண்ணி, 1/2 குடம் தண்ணி ஊற்றுறாப்புல ராஜா. அவ்வளோ இன்றைக்கி நம்ம கிண்டி விட்டு மூடியை போட்டுடலாம். இவர் பேர் தாங்க காளை. என்ன காளைனா சின்ன காளை. ஆமாம், நம்ம ஜல்லிக்கட்டில் பார்க்குறது பெரிய காளை, பிரியாணிக்குன்றது சின்ன காளை. ஆமாம், பார்த்துக்குங்க ஆள். மூடியை போட்டலாம். இனி உலக வச்சுனி நம்ம அரிசியை போட்டு தம்மை போட்டுடலாம். இவங்க உலக கொதிக்குது. நம்ம இனி அரிசி அள்ளிடலாம். ஏன்னா இப்போ ராஜா தான் அரிசி அல்றாப்புல. இந்த அரிசி அல்டாப்புல அவரும் நம்ம சின்ன காளை முரட்டு காளைன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒரு சின்ன காளை பாருங்க. இவர் ஆல்ரெடி நம்ம வீடியோ 2-3 வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவரை தம்மு உடைக்கிறோம், பிரியாணி பதமாக இருக்குது, பக்குவமாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பார். வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவரை. அருமையான ஆள். ஆமாம், நம்ம இனி அரிசி போட்டுடலாம். அரிசி கொட்டிக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு கேமராமேன் வராதனால இப்போ நம்மளே வீடியோ எடுக்கனால கொஞ்சம் தகட்டலாக இருக்கும். அரிசி போட்டாச்சு. இனி நம்ம கிண்டி விட்டு உப்பு உரம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் வெயில் அந்த ஓரமாக காயுது. களத்தில் இறங்கிட்டாப்புல அண்ணனே. தம்மு நம்ம ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம தம்மை போட்டலாம் கரெக்டான. அதான் ராஜா நெப்ப பூரா எடுக்கிறாப்புல. நம்ம குண்டி மாநகரத்தில் திண்டுக்கல் பிரியாணி நம்ம சுவைக்க போகிறோம். அரிசி பக்குவத்தை பார்த்துக்கலாம்.
தம் ஆயிடுச்சு. டீக்கே டீக்கேனா ஓகேன்னு அர்த்தம். போதும் சார். ஓகே. இப்போ நம்ம கங்கை போட்டுக்கிட்டு இருக்கோம். கங்கை போட்டு முடிச்ச 20 நிமிஷம் நம்ம தம்மை உடைச்சி தொண்டி மாநகரம் வாசிப்பட்டினத்தில் திண்டுக்கல் தம் பிரியாணி, மட்டன் தம் பிரியாணி நம்ம சுவைக்க போகிறோம். இந்த ஊர் மக்கள் பூரா நம்ம ஊர் சைடில் மாதிரி 30 கிராம் பீஸ் போகிறோம். என்னங்க எப்படி போடுறீங்க? எங்கள் ஊரில் 100 கிராம் 200 கிராம் பீஸ் போடுவோம், பிரியாணி இப்படி போடக்கூடாதுங்க அப்படின்னு நம்மள்ட்ட சொன்னார் ஆடு வெட்டுறவர். திண்டுக்கல் ஸ்டைலில் வந்து 30 to 40 கிராம் தான் பீஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வெட்டி வாங்கியிருக்கோம், அதே மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். 20 நிமிஷத்தில் நம்ம சுவைச்சு பார்த்துருவோம். நம்ம நெய்யை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் தம்மை உடைச்சிடலாம். ராஜா நெய் ஊற்றுறாப்புல, பக்கத்துலேயே ஃபங்க்ஷனுக்கார தம்பி நிற்கிறாப்புல. தம்மை உடைக்கிறத இன்றைக்கி பார்க்காம போகக்கூடாது நிற்கிறாப்புல. தம்மு ரெடி ஆகிடுச்சுங்க. இனி நம்ம தம்மை உடைச்சிடலாம். தான் கங்கை கொட்டிட்டோம் பாருங்க. இனி நம்ம தம்மை உடைச்சிடலாம். இல்லைன்னா கடல் பக்கத்தில் இருக்கனால கரண்டி வந்து போட்டு விட்ற கரண்டி எவ்வளோ பெரிய கரண்டி பார்த்தீங்கன்னா வட்டை எவ்வளோ வருஷம் இருக்குது, கரண்டி எவ்வளோ வருஷம் இது வர ஒரு வண்டை உருளுது. சுடு கொதிக்குது, கொதிக்குது. நம்ம இப்போ தொண்டியில் சிறப்பாக வேலையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.